ஏன்னா கடந்த 75 வருஷமா சுதந்திரத்துக்கு பிறகு என்னது, சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ் தமிழ் சினிமாவில் நடிக்கிறவன் தான், தமிழ் சினிமாவுக்கு கதை எழுதினவன், நாடகத்துக்கு கதை எழுதினவன் தான் என்னது இங்கே முதலமைச்சராக வந்துக்கிட்டே இருக்கான். அதனால தான் நாடு நாசமாக போகுது. ஏன்னா அவன் நடிப்பான், பொய்யன், உண்மை கிடையாது அவன்கிட்ட. அவன் நடிக்கிறவன், அவனை நம்பினா என்னது நாடு நாசமாக போகும். அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் என்னது, சினிமாவை நம்பாதீங்க. அது ஒரு மாயை, அது ஒரு பொய். அதை நம்பி நாட்டை ஆள விட்றீங்களேடா, நாட்டை ஆள விட்றீங்களே, நம்புறீங்களே. அவன் நடித்து பணம் சம்பாதிக்கிறான், உங்களுக்கு என்னடா வரப்போகுது? நீங்கள் நாட்டே ஆள விட்றீங்களேடா. பணம் சம்பாதிக்கிறது படத்தில் சம்பாதிக்க பார்த்தாதானே என்னது, கோடி கோடியாக லட்ச லட்சம் கோடி சம்பாதிக்கிறதுக்கான வழியை அவனுக்கு வகுத்து வரீங்களடா. ஆனால் அவன் யாருமே தமிழன் கிடையாதுடா. அதான்டா இங்கே முக்கியமான பிரச்சனையை. சினிமாவில் நடிக்கிற உச்ச நடிகர் ஆகிற எவனுமே தமிழன் கிடையாது. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இதுவரைக்கும் சுதந்திரத்துக்கு பிறகு எவனுமே தமிழன் கிடையாது. என்னடா அடிமையாடா நீங்களாம்? அடிமையை உணருங்கடா, அடிமைங்கிறத உணருங்கடா. சினிமா போதிலிருந்து வெளியே வாங்கடா, நடிகை போதிலிருந்து வெளியே வாங்கடா. நாடு நாசமாக ஆக்காதீங்கடா, நாடை புரிஞ்சுக்கங்கடா, திருந்துங்கடா.